வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, தேவதை வம்சம் நீயோ கதையின் 2வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். சினிமா தியேட்டரில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு எதுவும் பிரச்சனையின்றி இயல்பான வாழ்க்கையுடன் நாட்கள் நகர்ந்தன. வார இறுதியில் சஞ்சய் வீட்டில் இருந்து தமயந்தி போன் செய்து கல்யாணத்திற்கு தேவையான உடைகளையும் அணிகலன்களையும் வாங்க செல்லலாம் என்று அழைப்பு விடுக்கவும் சந்திரன் சாகித்யாவுடன் வரதன் மற்றும் பேபிமாவும் சென்றனர். சாகித்யாவை மலர்ந்த முகத்துடன் எதிர்கொண்ட தமயந்தி, நல்லா இருக்கியா சத்யா என்று அக்கறையுடன் விசாரித்தார். உதட்டில் புன்னகை மலர, நான் நல்லா இருக்கேன் அத்தை, நீங்க நல்லா இருக்கீங்களா மாமா நீங்க என்று கேசவனையும் தமயந்தியையும் நலம் விசாரித்தாள். பெண்கள் அனைவரும் பட்டுப்புடவை தேர்ந்தெடுப்பதில் கவனம் செலுத்த ஆண்கள் தனி கூட்டணி அமைத்து பேச்சில் மூழ்கினர். திருமணத்திற்கு தேவையான புடவைகளை எடுத்த பிறகு நகை கடைக்கு செல்லலாம் என்று தமயந்தி சொல்லவும், ராமச்சந்திரன் பெண் வீட்டு சார்பில் எடுக்க வேண்டிய மாப்பிள்ளை உடையை பற்றி நினைவூட்டினார். உடனே சஞ்சயின் தந்தை கேசவன், மதி, அவனுடைய கஸ்டமர் நம்பர் எடுத்து வந்திருந்தால் சரியான அளவை கொடுத்திருக்கலாம் என்று சொல்லவும், தமயந்தியும் ஆமோதிக்கும் விதமாக தலையசைத்தார். வரதன், வீட்டுக்கு போன் செய்து கூட சொல்லலாமே என்று அவரது பங்கிற்கு யோசனை சொன்னார். அனைவரின் கவலையையும் அகற்றும் விதமாக, மாமா, நேத்தே அவங்க கிட்ட நம்பர் வாங்கி வச்சிருக்கேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று தன்னுடைய கை பையில் இருந்து குறிப்பை எடுக்கவும் கேசவனும் தமயந்தியும் அர்த்தமான பார்வையை வீசி புன்னகைத்தனர். வியப்பு மேலிட, ரொம்ப நல்லதா போச்சு என்று சொல்லிவிட்டு, சஞ்சய் ஒழுங்கா பேசுறானா சத்யா என்று ரகசியமாக சாகித்யாவிடம் வினவினார். மாமியாரின் விசாரணை நாணத்தை வரவழைக்க, ஆ, நல்லா பேசுறாங்க அத்தை என்று சொல்லி புன்னகைத்தாள். அவளது புன்னகை தமயந்திற்கு நிம்மதியை வரவழைக்க, சஞ்சயும் சரி அவங்க அப்பாவும் சரி வக்கீல்னு தான் பேரு, ஆனா அனாவசியமா பேசவே மாட்டாங்க. ஏதாவது கேஸ் விஷயமா பேசணும்னா மட்டும் 2 பேரும் வாய் ஓயாம பேசுவாங்க. மற்றபடி கேட்குற கேள்விக்கு கூட அளந்து வச்ச மாதிரி தான் பதில் வரும். நானும் மனுவும் இருந்தாதான் வீட்டில் பேச்சு சத்தம் கேட்கும் என்ற தன்னுடைய அங்கலாய்ப்பை கணவனிடம் முறைப்பின் மூலம் வெளிப்படுத்திவிட்டு சாகித்யாவிடம் புலம்பினார். கவலைப்படாதீங்க அத்தை, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்கள பேச வச்சுடலாம் என்று சமாதானம் சொன்னாள் இளையவள். மகளே உன் சமத்து என்று தமயந்தி முடித்த பொழுது சஞ்சய் உடைகளை வாங்குவதற்கான ஷோரூம் வந்தது. மனு ஹைதராபாத்தில் இருந்து வரும்பொழுது சஞ்சய்க்கு ஒரு செட் ட்ரெஸ் எடுத்து வர்றதா சொல்லி இருக்கா, அதனால இன்னும் ஒரு செட் வாங்கினா போதும்மா என்று விபரம் சொன்னார் தமயந்தி. தனக்கு புடவை எடுக்கும் பொழுது இந்த ஆர்வத்தை விட 2 மடங்கு ஆர்வத்தையும் கவனத்தையும் செலுத்தி சஞ்சயின் உடையை தேர்ந்தெடுத்தாள் சாகித்யா. அவங்க கிட்ட இந்த கலர் இருக்கா அத்தை, இந்த டிசைன் இருக்கா என்று சின்ன பிள்ளை மாதிரி வினவியவளை பார்த்து சிரித்தார் தமயந்தி. உனக்கு புடவை வாங்கும்போது கூட சீக்கிரம் முடிவு பண்ணிட்ட, ஆனா சஞ்சய்க்கு எடுக்க இத்தனை ஆர்ப்பாட்டமா என்று வெளிப்படையாக தமயந்தி கேட்ட பிறகுதான் சற்று அடங்கினாள் சாகித்யா. இறுதியாக சஞ்சய்க்கு 2 செட் உடைகளை தேர்ந்தெடுத்த பின் கஸ்டமர் நம்பரை கொடுத்து தயார் செய்ய சொல்லிவிட்டு நகை கடைக்கு சென்றனர். நகை கடையில் தாலி கொடி, பொட்டு, பிறகு நிச்சயத்தின் போது போடும் நகை என்று 2 வீட்டாரும் சாகித்யாவிற்கு பிடித்த மாடலிலேயே வாங்கினர். இருவருக்கும் எடுக்க வேண்டிய திருமண மோதிரத்தை மட்டும் சஞ்சய் வந்தவுடன் சேர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் என சாகித்யா தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கவும் மற்றவர்களும் செவி சாய்த்தனர். ஷாப்பிங் வேலை அனைத்தும் முடிந்து வீட்டுக்கு வந்தவளுக்கு மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்திருந்தது. ராமச்சந்திரன் வரதனிடம் மனதார இந்த சம்பந்தம் பற்றி தெரிவித்ததற்கு நன்றி தெரிவித்தார். வரதா, சம்மந்தி வீட்டில் அருமையான குணம், எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துகிட்டாங்க. ரங்கேஷ் குடும்பத்தோட நாம காஞ்சிபுரம் போனோமே, என்ன பாடுபடுத்தினாங்க அவங்க. இத்தனைக்கும் ரங்கேஷ் வீட்லையும் வசதி தான், படிச்சவங்க தான் என்று புலம்பினார் சந்திரன். ஆமாண்ணா, கண் முன்னாடி இல்லாதவங்களை பத்தி ஒன்றும் சொல்லக்கூடாது, ஆனாலும் அந்த கமலா அம்மா சேலை எடுக்க இவ்வளோ நேரமா, இத்தனை விலையிலையான்னு 1008 கம்ப்ளைண்ட். அதுவும் கல்யாணப்பட்டு கல்யாண பொண்ணுக்கு பிடிச்சதை எடுக்க விடாம அந்த அம்மாக்கு ஏத்த மாதிரி எடுத்தது தான் கொடுமையிலும் கொடுமை என்றார் அகிலா. வரதனும் தன் பங்குக்கு, அகிலா, மாப்பிள்ளைக்கு 5 செட் ட்ரெஸ், அதுவும் நல்லா காஸ்ட்லியா வேணும், காசு கொடுங்கன்னு அடம் பண்ணி வாங்கினதை மறந்துட்டியா என்று எடுத்து கொடுத்தார்.
ஏன் வரதப்பா இப்ப அவங்கள பத்தி பேசுறீங்க? எதுக்கு தேவையில்லாம கம்பேர் செய்யற மாதிரி பேசணும்? விடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்றாள் சாகித்யா. அது கம்பேர் இல்லடா. அப்படியே கம்பேர் செஞ்சாலும் தப்பில்ல. இயற்கையும் கூட ஒரு நிம்மதி அவ்வளவுதான். யார் செய்த புண்ணியமோ ரங்கேஷ் கூட நடக்கிற இந்த கல்யாணம் நின்னு போய் இப்ப இப்படி ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு. தெய்வமா இருந்து உங்க அம்மா தான் எல்லாத்தையும் நடத்தி வைக்கணும் என்றார் ராமச்சந்திரன். ஆமா, நீ சொல்றதுதான் சந்துரு. உங்க அப்பா கூட என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் சாகித்யா. இந்த ரங்கேஷ் திருமணம் உறுதியான பிறகு கூட இந்த ரங்கேஷ் சாகித்யா கூட ஃபோன் பேசுற மாதிரியே தெரியல. அவன் பேசின 1-2 நாள்ல கூட என்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு போயிடுறான்னு வருத்தப்பட்டான். இப்ப அதுவும் நல்லதுக்கு தான். இல்லைன்னா தேவையில்லாம மனசுல ஏமாத்தம் தானே என்றார் வரதன். ஆனா இப்ப பார்க்கணுமே வரதா, நைட்டு விடிய விடிய ஃபோன் தான் என்று சாகித்யாவை பார்த்து சந்தோஷத்துடன் சிரித்தார் சந்திரன். அவரை பார்த்து கூச்சத்துடன் சிரித்தாள் சாகித்யா. இந்த காலத்துல ரொம்ப சகஜம். ஹர்ஷவர்தனுக்கு கல்யாணம் பேசி முடித்ததும் ஃபோன் பில் எவ்வளவு தெரியுமா வந்தது? நம்பர் லிஸ்ட் எடுத்து பார்த்தா அனுஷா வீட்டு நம்பர் தான் நிறைஞ்சிருந்தது என்று பேபிமா சாகித்யா பக்கம் பேசினார். ஏன் சத்யா, இன்னைக்கு வினய் கடைக்கு வரல? நேத்து கூட வீட்டுக்கு வந்தபோது சொல்லி அனுப்பி இருந்தனே, அவனை வர சொல்லி நீ சொல்லலையா என்று கேட்டார் சந்திரன். ஃபோன்ல சொன்னப்பா, வினய் நேரா கடைக்கே வந்துடுறேன்னு சொல்லி இருந்தான். அப்புறம் சரியா நாம அங்க போய் சேர்ற சமயத்துல அவனுக்கு ஏதோ வேலை வந்ததால வர முடியல. வீட்டுக்கு வரேன்னு ஃபோன் பண்ணி இருந்தான் என்று சொல்லி முடிக்கும் முன்பே வினயின் குரல் கேட்டது. சாகித்யாவின் முறைப்பை பார்த்து கொண்டே வந்தவன், சாரி சாரி கீத்து, நான் தான் உன்னை வெயிட் செய்ய வைக்காம ஃபோன் பண்ணினேனே, முடிஞ்சா வந்திருக்க மாட்டனா என்று சமாதானத்தில் இறங்கினான் வினய். நீ பேசாத, எப்ப பாரு இப்படியே பண்ற. அன்னைக்கு சஞ்சய் வீட்ல இருந்து வந்தப்பவும் நீ இல்ல. இன்னைக்கு அவருக்கு ட்ரெஸ் எடுக்கணும், நீயும் வந்து எது லேட்டஸ்ட் ஃபேஷன்னு சொல்ல சொன்னா, ரொம்ப தான் பிஸி நீங்க. நான் கூப்பிட்டா எல்லாம் வருவீங்களா? நீங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு என்று தன் கோபத்தை எல்லாம் காட்டினாள் சாகித்யா. இவர்கள் இருவரும் எப்போதும் இப்படி சண்டை போடுவதும் பிறகு அடுத்த நொடியே சேர்வதும் எப்போதும் நடப்பதுதான் என்று சிரித்தபடியே மற்ற மூவரும் அவரவர் வேலையை பார்க்க சென்றனர். நான் தான் சொல்றேன் இல்ல கீது. சரி, அங்க வரலைன்னா என்ன? இப்ப ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து காண்பி, பார்க்கறேன். அவ்வளவுதானே என்றான் வினய். இல்ல வினய், எடுத்துட்டு வரல. கடையில தான் இருக்கு. நேத்திக்கு கூட ஐயா நான் இல்லாத போது அப்பா கிட்ட சொல்லி என் புக்கை எடுத்துட்டு போயாச்சு என்று அழுத்தபடியே சொன்னாள் சாகித்யா. நீ இல்லாத போது வீட்டுக்கு வந்தா கோபமா? உன் புக்கை உன்கிட்ட கேட்காம எடுத்துட்டு போயிட்டேன்னு கோபமா என்று வினய் கேலியாக வினவவும் மௌனமாகவே இருந்தாள். நீ இல்லாத போது வீட்டுக்கு வரணும்னு பிளான் பண்ணி வரல தாயே. நேத்தைக்கு உனக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா நீ தான் வர லேட் ஆயிடுச்சு. அங்கிள் தான் ஸ்டடி ரூம்ல ஏதாவது புக் எடுத்து படிக்கணும்னா படின்னு சொன்னாரு என்று விளக்கினான் வினய். படிக்கத்தானே சொன்னாரு, புக்கை எடுத்துட்டு போக சொன்னாரா என்ற புன்னகையை மறைத்தபடியே கேட்டாள் சாகித்யா. படிச்சு முடிச்சு உங்க புக்கை எடுத்துட்டு வந்துட்ட மேடம், வச்சுக்கங்க என்று தன் கையில் இருந்த புக்கை டிவி மேல் வைத்தான். சாகித்யா வினயை பார்த்து உஷ்ண பார்வை செலுத்த, எடுத்த இடத்துல வைக்க மாட்டியா வினய் என்று அவளது தொனியிலேயே சொல்லி காண்பித்துவிட்டு ஸ்டடி ரூமிற்கு சென்று புக்கை வைத்துவிட்டு திரும்பினான். சாகித்யா மௌனமாக இருக்கவும், நேத்துக்கு எங்க மேடம் போனீங்க, எதுவும் பார்ட்டியா என்ற பேச்சை தொடங்கினான். நேத்து யாழினி கூட வெளியே போயிருந்த வினய், அவளுக்கு நிறைய பிரச்சனை, எல்லாம் பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்தி வர லேட் ஆயிடுச்சு என்று சுருக்கமாக விவரம் சொன்னாள். அதன் பின்னர் இருவரும் சந்திரனோடு உரையாடியபடியே சாப்பிட்டனர். நேரம் போவது தெரியாமல் பேசிக்கொண்டிருக்க 2 முறை சஞ்சயிடம் இருந்து வந்த அழைப்பை எடுக்க முடியவில்லை. வைப்ரேட்டிங் மோடில் ஹேண்ட்பேக்கில் இருந்ததை உணராமல் சாப்பிடுவதிலும் பேச்சிலும் கவனமாயிருந்தாள் சாகித்யா. வினைக்கு விடை கொடுத்துவிட்டு எதேச்சையாக நேரத்தை பார்த்தவளுக்கு இன்னும் ஃபோன் வரலையே என்ற எண்ணம் தொடர, ஹேண்ட்பேக்கில் இருந்த போனில் 2 அழைப்புகள் பதிவாகி இருந்தன. 3வது முறையாக அழைப்பு வரவும் அவசரமாக ஹலோ என்று சொன்னாள் சாகித்யா. மறுமுனையில் பொறுமை இழந்தவன், என்ன சாகித்யா, ஃபோன் பண்ணுவேன்னு தெரியுமில்ல, எதுக்கு எடுக்காம டென்ஷன் ஏத்துற என்று கோபமாகவே வினவினான். சாரி சஞ்சய், நான் வினய் கூட பேசிட்டு இருந்தேன், அதான் எடுக்க முடியல. வினய் அங்கதானே இருக்கான், அவன் கூட எப்ப வேணாலும் பேசிக்கலாம். எனக்கு கிடைக்கிறதே லஞ்ச் டைம் மட்டும்தான். அதுல 15 நிமிஷம் ஃபோன் ட்ரை பண்றதுலயே போகுது. சாரி சொல்றேன் தானே, எதுக்கு இப்படி கோபம்
ஆமா, சாரி சொன்னா மட்டும் அந்த 15 நிமிஷம் திரும்பி வரவா போகுது? என்று உரிமையுடன் அலுத்துக் கொண்டான். அந்த 15 நிமிஷம் போனதுக்காக கோபப்பட்டு, இன்னொரு 15 நிமிஷத்த வேஸ்ட் பண்ணணுமா? செய்யறதையும் செஞ்சுட்டு இதுவும் சொல்வ, இதுக்கு மேலயும் சொல்வ என்று சின்ன குழந்தை போல அடம் பிடித்தான் சஞ்சய். இந்த வாய் பேசுறீங்க? ஆனா அத்தை என்னடான்னா, என் பையன் ரொம்ப அமைதி, அவங்க அப்பா மாதிரின்னு கதை சொல்றாங்க. அவன் மௌனமாகவே இருப்பதை பார்த்து, ப்ளீஸ் சஞ்சய், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சஹி கேக்குறேனே. சஞ்சயோட சாகித்யா கேக்குறேனே. அஜயோட சத்யா கேக்குறேனே. ஜெய்யோட சஹி கேக்குறேனே எனும் பொழுது சாகித்யாவின் குரல் மிகவும் கம்மியாகத்தான் தொண்டையில் இருந்து வந்தது. அவளது குரலில் மயங்கியவன், ஜெய்யோட சஹி என்ன கேக்குறா? கம்மிய குரலிலேயே கேட்டான் சஞ்சய். ஜெய்யோட சஹி உங்களுடைய சிரிப்பை கேக்குறா. அப்புறம் கொஞ்சம் பொறுமை தேவை ராஜா குட்டின்னு குட்டிமா கேக்குறா. கோபப்படாம பேசுங்கன்னு கண்ணுக்குட்டி கேக்குறா என்று குறும்பாக பட்டியலிட்டாள். அவளது குறும்பில் வாய்விட்டு சிரித்தவன், கேளுங்கள் தரப்படும் என்று இயேசுநாதரே சொல்லியிருக்கார். அதுவும் இப்படி லிஸ்ட் வாசிக்கும் போது கொடுக்காமல் இருக்க முடியுமா என்று தாராள மனதுடன் இயல்பு நிலைக்கு திரும்பினான். தேங்க்ஸ் டு இயேசுநாதர் என்று அவசரமாக சாகித்யா நன்றி உரைக்கவும் இருவரும் மனம் விட்டு சிரித்தனர். சிரிப்பு அடங்கியதும், அம்மா சொன்னது உண்மைதான் சகி, நான் அதிகமா பேசவே மாட்டேன். ஆனா உன்கிட்ட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு. ரொம்ப நாள் பழகினது மாதிரி ஒரு உணர்வு. புதுசா ஒரு திகிட்ட பேசுறோம் என்ற தயக்கம் ஆரம்பத்தில் இருந்தே இல்லை சகி. உனக்கு எப்படி? எனக்கும் புதுசா பேசுறோங்கிற தயக்கம் இல்லையே. அதான் நல்ல அன்பா 4 திட்டு திட்டின. ஓ, நீங்க அன்பா இருந்தா திட்டத்தான் செய்வீங்களா? இல்லைம்மா, எனக்கு உரிமை இருக்கிறவங்களிடம் மட்டும்தான் கோபம் வரும். ஆனா அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட கோபத்தை காட்டியதை நிறைய தடவை நினைச்சு பார்த்திருக்கேன். எனக்கே இன்னும் புரிய மாட்டேங்குது. அப்போ மேடம் நிறைய திட்டினா நிறைய அன்பா இருக்கீங்கன்னு எடுத்துக்கணுமா? அப்படியும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னும் வச்சுக்கலாம். கோபம் வந்தா எதுவும் பேசாம கூட இருப்ப. சிச்சுவேஷனை பொறுத்து. உங்களுக்கு? மீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது சாம்பிள் தான். ஒரு தடவை கோபம் வந்து சாப்பிட்ற தட்டை போட்டு உடைச்சிருக்கேன். அப்பா அடி பின்னிட்டார். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் அந்த நெளிஞ்சு போன தட்டை வச்சுதான் எனக்கு சாப்பாடுன்னு கண்டிஷன் வேற. அந்த மாதிரி நடந்ததுல இருந்து கோபம் வந்தா அது குறையிற வரைக்கும் எதுவும் பேசாம இருக்க ட்ரை பண்ணுவேன். சீக்கிரம் கோபம் குறைய கீழே தாத்தா ரூம் இருக்கு, அங்க போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கூல் டவுன் ஆகிட்டு வருவேன் என்று தன்னுடைய இயல்பை பகிர்ந்தான். அடடா, இன்னைக்கு தாத்தா ரூம் இல்லாமலேயே நார்மல் ஆகிட்டீங்க போல. மறுபடியும் கோபத்தை கிளறாத. இன்னைக்கு ஷாப்பிங் போய் வந்ததும் செல்போனை பையில் இருந்து வெளியில எடுக்கவே இல்லை. டைம் ஆச்சேன்னு போனை பார்த்தா ஏற்கனவே 2 தடவை கூப்பிட்டு இருந்திருக்கீங்க. உங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணலாம்னா உங்க நம்பர் என்கிட்ட இல்லை. உங்க ஜெர்மனி கான்டாக்ட் நம்பர் மறக்காமல் வாங்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க. இல்லடா, நான் உனக்கு காலிங் கார்டு யூஸ் பண்ணித்தான் பண்றேன். ஆஃபீஸில் அல்லது ரூமில் இருக்க லேண்ட்லைன் தான் வச்சு சமாளிக்கிறேன். முக்கால்வாசி மீட்டிங் வேலை இன்னும் சரியா இருக்கும். நானே ஃபோன் பண்றேன் என்று புரியும் விதத்தில் சொன்னான் சஞ்சய். அப்போ உங்க சென்னை நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணலாமா? சென்னையில யூஸ் பண்ணிட்டு இருந்த போனை இன்டர்நேஷனல் ரோமிங்னு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் சகி என்று சொல்லும் பொழுது சஞ்சய்க்கே கஷ்டமாகத்தான் இருந்தது. ஏதாவது அவசரம் ஆபத்துன்னா எப்படி உங்களை காண்டாக்ட் பண்றது? ஓ, அதுக்கு பிரச்சனையே இல்லை சகி. என்னுடைய அலுவலக இமெயில் ஐடி கொடுக்குறேன். இங்க இருக்கிற லா ஃபார்ம் உடையது, அதை நோட் பண்ணிக்கோ. எப்படியும் அடிக்கடி செக் பண்ணுவேன் என்று அலுவலக மின் அஞ்சலை தந்தான் சஞ்சய். பின்னர் தொடர்ந்தவன், ரொம்ப முக்கியமா என்னுடைய பர்சனல் ஐடிக்கு வந்த இமெயில் பத்தி உங்ககிட்ட சொல்லி சிரிக்கணும்னு நினைச்சேன் சகி. ஆனா நீ ஃபோன் எடுக்கலைன்னதும் கொஞ்சம் அப்செட். இன்னைக்கு அதை பத்தி பேசவே முடியாம போயிடுச்சுடா. ஐ ஹாவ் டு லீவ் நவ் என்று சஞ்சய் சொன்ன பொழுது சாகித்யாவிற்கு சரி என்று சொல்வதை தவிர வேறெந்த வாய்ப்பும் இருக்கவில்லை. ஒருவேளை அந்த இமெயில் பற்றி பேசியிருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருவரும் எதிர்காலத்தில் வரும் பிரச்சனைகளை வரும் முன் தடுத்திருப்பார்களோ? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்ற கீதையின் வரிகளுக்கு ஏற்ப நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று கொள்வோமாக. சாகித்யா விடுமுறை தினம் என்பதால் நிதானமாக காலை நேர வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். உதட்டில் நேற்று இரவு சஞ்சயிடம் பேசியதை நினைத்து நிரந்தர புன்னகை, கண்களில் கல்யாண கனவுகள். கல்யாண உடைகள் எடுத்து 1 வாரம் ஓடிவிட்டது.
தைத்தும் கூட வந்துவிட்டது. தமயந்தியே அவற்றை வாங்கி கொண்டு வந்து அதை கொடுக்கும் சாக்கில் இன்னொரு முறை சாகித்யாவின் வீட்டிற்கு வந்து அவளை பார்த்தார். ஏன் அத்த, நீங்களே கொண்டு வந்தீங்க? என்ன வர சொல்லியிருந்தா நானே வந்திருப்பனே, இல்லை யார்கிட்டையாவது கொடுத்து அனுப்பி இருக்கலாமே என்றாள் அவரை வரவேற்று உட்கார வைத்து. ஏன் மருமகளை பார்க்க நான் வரேன், உனக்கு என்ன என்று அவளை கேலி செய்துவிட்டு, உனக்கு என் வீட்டுக்கு வரணும்னா நேரடியா கேட்க வேண்டியது தானே என்று சிரித்தார். இல்லத்த, அப்படி இல்லை, எங்கே தப்பாக எடுத்துக்கொண்டாரோ என்ற பதைப்பில் சொன்னாள் சாகித்யா. நானும் சும்மாதான் சத்யா சொன்னேன். நம்ம வீட்டுக்கு உன்னை உனக்கேற்ற மரியாதையோடு வரவேற்கிறோம், சரியா? நான் இதை உன்னிடம் காண்பித்துவிட்டு அப்படியே உன்னையும் பார்த்துக்கிட்டு போகலாம்னு வந்தேன் என்றார் தமயந்தி. இருங்கத்த, காஃபி எடுத்துட்டு வரேன் என்று எழுந்தாள் சாகித்யா. நானும் வரம்மா என்றபடி உடன் சென்றார் தமயந்தி. அப்பா எங்கம்மா காணோம்? லைப்ரரிக்கு போயிருக்கார் அத்தை, வர நேரம்தான். அப்புறம் மாமா எப்படி இருக்காங்க? மானசா எப்படி இருக்கா? மானசாவும் இவளும் 2 முறை பேசி இருவரும் கிட்டத்தட்ட சம வயது என்பதாலும் ஒருவரை ஒருவர் பிடித்து போனதாலும் ஒருமையில் பேச ஆரம்பித்திருந்தனர். எல்லாரும் நல்லா இருக்காங்க. சஞ்சய் பத்தி ஒன்னும் கேட்க மாட்டியா? அது சரி, அவன்தான் உனக்கு தினமும் போன் செய்யறானே என்றார் சந்தோஷத்துடன். என்ன சொல்வது என்று தெரியாமல் ஒரு கூச்ச புன்னகையை மட்டும் செலுத்தி கப்பை கொடுத்தாள். சிரிப்புடன் அதை பெற்றுக்கொண்டு அவள் தலையை தடவி, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்மா. சஞ்சய் ரொம்ப அழுத்தம். சட்டுன்னு யார் கூடயும் ஒட்ட மாட்டான், பேச மாட்டான். எப்படித்தான் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தானோன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியம்தான். உன் கூடத்தான் நிறைய பேசுறான்னு நினைக்கிறேன். மானசா கூடவும் பேசுவான். ஆனா இவன் படிச்சு முடிச்ச வேலைக்குன்னு வரும்போது அவள் ஹவுஸ் சர்ஜன் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்புறம் உடனே திருமணமும் ஆகிட்டது. அதனால அதுக்கப்புறம் வீட்டுல அமைதிதான் என்று சொல்லி கொண்டிருந்தார் தமயந்தி. சாகித்யாவிற்கு சஞ்சயை பற்றி கேட்பதற்கு மிகவும் ஆவலாக இருந்தது. சிறு குழந்தை கதை கேட்பது போல கேட்டுக்கொண்டிருந்தாள். தமயந்திக்கும் தன் மகனை பற்றி சொல்வதில் ஒரு சந்தோஷம், பெருமை. போய் பேசுனா சுத்தமா அவனுக்கு பிடிக்காது சத்யா. ஒரு தடவை அவன் ஸ்கூல் டெஸ்ட் பேப்பர் சயின்ஸ் பண்றதுக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. எப்பவும் இவன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான். அந்த தடவை நம்ம தலைவர் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு செகண்டோ தேர்டோ வந்திருக்கார். அவங்க அப்பா கிட்ட காண்பிக்க வைக்கப்பட்டுக்கிட்டு காட்டவே இல்லை. அப்புறம் எப்படியோ அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு கேட்டா இவன் கொடுக்கவே இல்லைன்னு சாதிச்சிட்டான். இவர் ஒண்ணுமே சொல்லல. வீட்டில இருந்த காந்திஜியின் சத்திய சோதனை புக்கை கொடுத்து படிச்சு முடிக்க சொன்னார். படிச்சு முடிச்சதும் கூப்பிட்டு வச்சு நிறைய பேசினார். அதுக்கு பிறகு அவனும் போய் பேச மாட்டான். சொந்த வாழ்வில் அடுத்தவங்க பேசினாலும் பிடிக்காது என்றார் தமயந்தி. அப்படி என்னதான் அத்தை பேசினாங்க மாமா என்று மிகவும் ஆவலாக கேட்டாள் சத்யா. நானும் கேட்டம்மா, எனக்கு பயம். ரூமுக்கு கூட்டிட்டு போய் அடிச்சுட்டாரோன்னு. உங்க மாமா ஜட்ஜ் இல்லையா? ஆளுங்களை சரியா எடை போடுவாரு. சஞ்சய் கிட்ட தப்பு பண்றது தப்பில்ல, சில சமயம் நம்மையும் மீறி நடக்கும். ஆனா அதை மறைக்கிறது தான் ரொம்ப தப்பு. இன்னொரு தடவை எனக்கு அது மாதிரி தெரிஞ்சா தண்டனை வேற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கார். சஞ்சய்க்கு இன்னொரு முறை சொல்ல தேவை இருக்கல என்றார் பெருமையாக. சாகித்யாவிற்கு மிகவும் பெருமையாக இருந்தது இதை கேட்பதற்கு. தானும் தப்பு செய்ய மாட்டான், அதையே மற்றவர்களிடமும் எதிர்பார்ப்பதில் தவறு இல்லையே என்றே தோன்றியது அவளுக்கு. ஆனால் இதே மனநிலை தன்னை சார்ந்த விஷயங்களுக்கு இருக்குமா என்று அவள் யோசிக்கவே இல்லை. சாகித்யா, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். உங்க கல்யாணம் முடிஞ்சதும் நானும் மாமாவும் மானசா கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு வர போறோம் என்றார் தமயந்தி. ஏன் அத்தை, கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் போகலாமே? இல்லம்மா, மானசாவுக்கு அத்தை இல்லை. சகானாவையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு கிளினிக்கையும் பார்க்க கஷ்டப்படுறா. அவளுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும், உங்களுக்கும் கொஞ்சம் தனிமை கிடைக்கும் என்றார் தமயந்தி. ராமச்சந்திரனும் வரதன் அகிலாவுடன் வந்து சேர எல்லோரும் அமர்ந்து பொதுவாக திருமண வேலைகள் பற்றி சிறிது நேரம் பேசியிருந்துவிட்டு பெண் வீட்டில் இருந்து சஞ்சய்க்கு எடுத்த உடைகளை சாகித்யாவிடம் கொடுத்துவிட்டு கிளம்பி சென்றார் தமயந்தி. வரதனும் அகிலாவும் கிளம்பி செல்ல ராமச்சந்திரன் சாகித்யா அருகில் அமர்ந்து 1000 முறையாக சஞ்சயின் பெற்றோர் மற்றும் குடும்பத்தை பற்றி பூரிப்புடன் தன் மகிழ்ச்சியை தெரிவித்தார். உனக்கு நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை சத்யா. என்னை ஒருவர் குற்றம் சொல்லும்படி நீ எப்போதும் நடந்து கொள்ள மாட்டாய்ன்னு எனக்கு தெரியும்.
என் சக்திக்கு முடிஞ்ச அளவு தாய் இல்லாத குறை தெரியாமத்தான் உன்னை வளர்த்திருக்கிறதா நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு தாயின் இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாதுதான். சஞ்சயோட அம்மா உனக்கு தாயாக இருப்பார். பொது இடம், புது மனிதர்கள், பழக சிறிது காலம் பிடிக்கலாம். பொறுப்பு தெரிஞ்சு நீயும் பொறுமையா சாமர்த்தியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கும் உங்க அம்மாவுக்கும் வேணும் என்றார் சந்திரன் கண்கள் கலங்க. சாகித்யா அவரின் தோளில் சாய்ந்து கொண்டு, நீங்க கவலையப்படாதீங்கப்பா. நீங்க எப்பவும் எனக்கு அம்மா இருந்திருந்தா இப்படி நடக்குமாங்கிற எண்ணம் தோன்றாமத்தான் அத்தனை அன்பா அனுசரணையா வளர்த்திருக்கீங்க. உங்களுக்கு எப்பவும் கெட்ட பேரை சம்பாதிச்சு கொடுக்க மாட்டேன். நீங்களும் என்ன நினைச்சு கவலைப்படாம நிம்மதியா இருக்கணும், சரியா என்று அவரின் கைகளை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு அவளின் உச்சந்தலையில் முத்தம் வைத்து, சரிம்மா, கவலைப்படல என்றார். அன்றிரவு படுக்க போகும் முன் சாகித்யா அன்று மாலை தமயந்தியுடன் பேசியது, தந்தையுடன் பேசியது என்று எல்லாம் நினைத்து மனம் நிறைந்திருந்தாள். தமயந்தி கொடுத்துவிட்டு போன உடைகளை எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள் சாகித்யா. சஞ்சயே அதை போட்டுக்கொண்டு தன் முன்பு நிற்பது போல் ஒரு பிரம்மை தோன்றியது. சஞ்சயை உடனே பார்க்க வேண்டும் போல் இருந்தது. இன்னமும் 10 நாட்களில் திருமணம். அவனை பார்த்து பேசி 2 வாரங்கள் தான் முடிந்திருக்கிறது என்று நினைத்தால் சாகித்யாவால் நம்பத்தான் முடியவில்லை. சஞ்சயின் போன் காலை எதிர்பார்த்தபடி படுத்திருந்த சாகித்யாவுக்கு ஒரு நாளுக்கு ஒரு முறை பேசுவது கூட இப்போது குறைவாக தோன்றியது. அதுவும் திருமண நாள் நெருங்க நெருங்க அவனை பார்க்க வேண்டும், அடிக்கடி பேச வேண்டும் என்ற ஆசையை தடுக்க முடியவில்லை. அவனுக்கும் இப்படித்தான் இருக்குமா தெரியவில்லை. தான் அவனுக்கே உரியவள், அவன் தனக்கே சொந்தமானவன் என்ற உணர்வு தோன்ற 2 வாரங்கள் போதுமா? தான் மிகவும் வேகமாக இருக்கிறோமா என்று குழம்பினாள். ஆனால் இந்த உணர்வு தோன்ற நாள் என்ன, வாரம் என்ன என்று எண்ணியது அறிவு. ரங்கேஷுடன் 1 மாதமாகியும் தோன்றாத எண்ணம் அவனை பார்த்த நொடியில் தோன்றி சஞ்சயுடன் தினமும் பேசி மேலும் மேலும் வலுவடைந்தது. சஞ்சயின் போன் வர ஒரு ரிங் முடியும் முன்னே எடுத்து, ஹலோ ஜெய் என்றாள் சகி முணுமுணுப்பாக. என்ன சகி, தூக்கமா? குரலே வரமாட்டேங்குது என்றான் சஞ்சய் சிரிப்புடன். இல்ல, சும்மா உங்களை நினைச்சுக்கிட்டே படுத்திருந்தேன். இன்னைக்கு அத்தை வந்திருந்தாங்க. தைக்க கொடுத்திருந்த ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டது என்று அன்று நடந்தவற்றை பட்டியல் போட்டு சொன்னாள் சாகித்யா. சரி, என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருந்த என்றான் ஆர்வமுடன் சஞ்சய் அந்த பக்கத்தில் இருந்து. சும்மாதான் உங்க அம்மாவை படுத்தின பாட்டை சொன்னாங்க. அத்தையை போய் அந்த பாடுபடுத்தி இருக்கீங்களேன்னு திட்டிக்கிட்டு இருந்த என்றாள் குறும்புடன். குரலை கேட்டா அப்படி ஒண்ணு தெரியலையே. ஏன் இப்ப போன்ல கேமராவுக்கு பதில் லை டிடெக்டர் வச்சிருக்கீங்களா என்று சிரித்தாள் சாகித்யா. ஆமா, என் சகி பேசும்போது எல்லாம் எனக்கு தெரியும், எது பொய் எது நிஜம்னு. அந்த என் சகியில் உள்ளம் துள்ள, அப்படியா, அதையும் பார்ப்போம் என்றாள் சாகித்யா. இருவரும் ஸ்வீட் நத்திங்ஸ் பேசி முடிக்கும் போது 1 மணி நேரம் தாண்டி இருந்தது. நாளை வினையுடன் கான்ஃபரன்ஸ் கால் பேசலாம் என்று முடிவு செய்து மனமின்றி போனை வைத்து உறங்க சென்றாள் சாகித்யா. வார இறுதி என்பதால் சஞ்சய் சாகித்யா இருவரும் வினையுடன் கான்ஃபரன்ஸ் கால் பேச முடிவு செய்து அறிமுகப்படலம் முடிவடைந்து சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தனர். ஹாய் வினய், உங்களை நேர்ல பார்க்க முடியல, ஆனா அடிக்கடி சாகித்யா உங்களை பத்தி சொல்லி இருக்கா என்று சொன்னான் சஞ்சய். நானும் உங்களை நேர்ல பார்க்க முடியல சஞ்சய். நீங்க வந்த பின்னால நேர்ல கட்டாயம் பார்க்கலாம். உங்களுக்கு வேலை எல்லாம் எப்படி போகுது என்று பதில் தந்தான் வினய். இருவரும் வேலை தொடர்பான விவரங்களை பற்றி சிறிது நேரம் பேசிக்கொண்டிருக்க அதுவரை அமைதியாயிருந்த சாகித்யா பொறுக்க முடியாமல், அப்பா சாமி, என்னமா 2 பேரும் இந்த பூனையும் பூஸ்ட் குடிக்குமா ரேஞ்சுக்கு போஸ் விடுறீங்க, நிறுத்துங்கப்பா என்று இடைமறித்தாள். உடனே வினய், நினைச்சேன், என்னடா கூட இருக்கிற பூனை இன்னும் வாயே திறக்கலையே, இன்னைக்கு பொன் ஏட்டில் பதிக்கப்பட வேண்டிய திருநாள்னு நினைச்சேன் என்று சாகித்யாவின் மௌனத்திற்கு கிண்டல் செய்தான். பொன் ஏடு எல்லாம் ரொம்ப ஓவர் வினய் சார், தகர டப்பாக்கு கூட இங்க வழியை காணோம் என்று உடனே பதில் தந்தாள். உனக்காக தகர டப்பா கூட தேத்த மாட்டேனா கீத்து, என்ன இப்படி சொல்ற? உன்னால மட்டும்தான் வினய் 2 நிமிஷத்துல தங்கத்துல இருந்த தகரத்துக்கு தாவ முடியும் என்று நண்பனுக்கு கமெண்ட் சொன்னாள். தங்கம் பத்தி பேசும்போது தகரத்தை பத்தி பேசிட்டு பிளேட்டை, சாரி டப்பாவை கவுத்து போடுற பத்தியா, அதெல்லாம் உன்னால மட்டும்தான் கீத்து முடியும் என்று பெருமூச்சு விடவும் சஞ்சய் புரியாமல் விழித்தான். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இப்படி டப்பா கடிச்சுக்கிறத பார்த்தா பயமா இருக்கு என்று மெல்ல சொன்னான் சஞ்சய்.
சஞ்சயின் கமெண்டை பார்த்து சகியும் வினயும் சிரித்துவிட்டு, போக போக உங்களுக்கு நாங்க பேசுறது பழகிடும் என்று சொன்னான் வினய். எங்களுக்குள்ள இப்படி அடிச்சுக்கிறமே, ஆனா இந்த வினய் மத்தவங்க என்னை ஒண்ணு சொல்ல விடமாட்டான். அன்னைக்கு தியேட்டர் போன போது நடந்தத உங்ககிட்ட சொன்னந்தானே? ஐயோ! அடிதடியில இறங்கி 2 நாள் கையில அடிபட்டுக்கிட்டு, இதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்ல என்னை பத்தி யாரோ சொன்னாங்கன்னு அவங்க கிட்ட பெரிய சண்டைக்கு போயிட்டான். ஏதாவது பிரச்சனைன்னா எப்பவும் முதல் ஆளா எனக்கு சப்போர்ட் பண்ண வினய் இருப்பான் ஜெய் என்று தன்னுடைய நண்பனை பற்றி அருமை பெருமைகளை உரைத்தாள் சாகித்யா. அன்னைக்கு தியேட்டர்ல நடந்ததை சகி சொன்னா வினய். தேங்க்ஸ். ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இந்த மாதிரி ஆளுங்களை ஹேண்டில் பண்ணணும். உங்களுடைய பாதுகாப்பும் முக்கியம் என்று அறிவுறுத்தினான் சஞ்சய். அது என்னவோ தெரியல சஞ்சய். அந்த மாதிரி நேரத்துல மனசு கேட்க மாட்டேங்குது. கீத்து தான் முக்கியம்னு முடிவு பண்ணி இறங்கிடுறேன். அப்புறம் இவகிட்ட இருந்து திட்டு வாங்கும் பொழுது அல்லது நானே கொஞ்சம் கழிச்சு யோசிக்கும் போதுதான் எனக்கே புரியுது என்று தன்னிலை விளக்கம் கொடுத்தான் வினய். வினய் சொல்லி முடித்ததும் சீரியஸான பேச்சை முடிக்கும் விதமாக, உங்களோட பிறந்தது எத்தனை பேர் வினய் என்று சாதாரணமாக வினவினான் சஞ்சய். சிறிது நேரம் வினய் எதுவும் பேசாமல் அமைதியாய் இருக்கவும் சாகித்யாவே அவனுக்கு ஒரு தங்கை இருக்கா என்று கம்மிய குரலில் சொல்லிவிட்டு, ஏதோ என்னை பத்தி போட்டு கொடுக்கணும்னு சொன்னிய வினய், மறந்துட்டியா லூசு என்று குரலை உயர்த்தி பேச்சை மாற்றும் விதமாக சொன்னாள். சகி பேச்சை மாற்றுகிறாளோ என்று சஞ்சய் எண்ணமிடும்போதே, பாருங்க சஞ்சய், பேச்சு சுவாரஸ்யத்துல மறந்தே போயிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிடுறேன் என்று சொல்லவும் சகிக்கு ஆச்சரியமாய் இருந்தது. எனக்கு ஒரு தங்கை இருக்கா சஞ்சய். எங்க சித்தி வீட்டுல வளர்றா. அவ பெயர் வைஷ்ணவி. 12வது படிக்கிறாள். அடுத்த வருஷம் இங்க வீட்டுக்கு வர சொல்லலாம்னு இருக்கேன் என்று பதில் தந்தான் வினய். என்ன வினய், நிஜமா? வாட் அ சர்ப்ரைஸ்! ஐ எம் வெரி ஹாப்பி என்று சாகித்யா சொல்வதை கேட்டு சஞ்சய்க்கு எதுவும் புரியவில்லை. ஹலோ என்று இடையில் நானும் இருக்கிறேன் என்று சஞ்சய் உறுதி செய்யவும் தான் மற்ற இருவரும் நிஜத்திற்கு திரும்பினர். சாரி சஞ்சய், அவனுக்கு ஒரு தங்கை இருக்கா. அவளுக்கும் வினைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷ வித்தியாசம். அதுவும் அவங்க குடும்பத்துல 2 தலைமுறைக்கு பிறகு பெண் பிள்ளை பிறந்ததும் அனைவருக்கும் கொண்டாட்டம். ஆனா நம்ம தலைவருக்கு சிப்ளிங் ரைவல்ரி. அம்மா அப்பா அவனை கவனிக்கிறதை விட்டு தங்கையை கொஞ்சறாங்க. தாத்தா பாட்டி எல்லாரும் தங்கையை கொஞ்சறது பிடிக்காம அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறது. தங்கையை அடிக்கிறதுன்னு இருந்திருக்கான். டாக்டர் அட்வைஸ் படி வைஷ்ணவியை 3 வயசுல கொண்டு போய் சித்தி வீட்டுல விட்டுட்டாங்க என்று வினய் வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக சொன்னாள் சாகித்யா. எங்க அம்மா அப்பா ஏதாவது வைஷ்ணவி பத்தி சொன்னா கூட கேட்கவே மாட்டான் சஞ்சய். ஆனா சாகித்யா சொன்னால் மட்டும் எனக்கு கோபமே வரல. போன மாசம் கூட மேடம் ரொம்ப சொன்னாங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன். அவ சொல்றது ரொம்ப சரின்னு தோணுச்சு என்றான் வினய். அப்படியே அவளுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணு வினய். இந்த விஷயத்தை யோசிச்ச மாதிரி நான் சொல்ற இன்னொரு விஷயத்தையும் பத்தி அடிக்கடி யோசி என்று அழுத்தமாக சொன்னாள் சாகித்யா. நீ சொல்றத நான் என்னைக்கு கேட்காம இருந்திருக்கேன் கீத்து. இன்னைக்கே ஃபோன் பண்றேன். ஆனா வைஷு விஷயத்துல சொன்ன மாதிரி எந்த காரணமும் சொல்லாம வினோத் கிட்ட பேசாதேன்னா எப்படி என்று வினய் சொல்லவும் மௌனமாகவே கவனித்தான் சஞ்சய். காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது வினய். எனக்கு பிடிக்கல. நான் எது சொன்னாலும் கேட்பேன்னு சொல்லிட்டு காரணம் வேணும்னு இப்ப சொல்ற என்றாள். சரி சஞ்சய், இவ இப்படித்தான் சொல்லிட்டே இருப்பா. நான் கீத்து பத்தி சொல்ல வேண்டியதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். சாகித்யாவுக்கு கோபம் லேசில் வராது சஞ்சய். ஆனா கோபம் வந்து மலை ஏறினா கூலாகி இறங்கி வர்றது ரொம்பவே கஷ்டம் என்று சொன்னதும் சஞ்சய் ஆர்வமாய் செவி மடுத்தான். அவ கோபமா இருக்கும் நேரம் எல்லாம் ஜஸ்ட் பார்வைதான், பேச்சே வேண்டாம். முக்கால்வாசி நேரம் அவ பார்க்கறத வச்சு என்ன சொல்ல ட்ரை பண்றான்னு தெரிஞ்சிடும் என்று வினய் சொல்லவும் சத்தம் இல்லாமல் புன்னகைத்து கொண்டான் சஞ்சய். என்ன ஜெய், லைன்ல இருக்கீங்களா? பேச்சையே காணோம் என்று இடையில் கேட்டாள் சகி. இருக்க சகி, வினய் சொல்றத காதுல வாங்கிட்டு இருக்க. நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் கொடுக்கிறாரே. நானும் கோபம் வந்தால் முறைப்புதான். பார்வையை பாருன்னு அம்மா கூட நான் முறைச்சா முனகுவாங்க. வினய் சொன்னதும் அதுதான் ஞாபகம் வந்தது என்று சற்று அதிகமாகவே விளக்கம் தந்தான் சஞ்சய். எல்லாத்திலையும் அவள மாதிரியே பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாள். ஒரு புக் எடுத்தால் கூட எடுத்த இடத்திலேயே வைக்கணும். சமைக்கிற பேர் வழின்னு புதுசு புதுசா ஏதாவது ட்ரை பண்ணி நம்மளை வச்சு டெஸ்ட் பண்ணுவா. நிறைய பேசுவா. நம்மையும் பேச வைப்பா என்று தொடங்கி சாகித்யாவை பற்றி முழு குணாதிசயங்களையும் பட்டியலிட்டு முடித்தான் வினய். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த சஞ்சய் அமைதியாக இருக்கவும்
ரொம்ப மிரண்டு போயிட்டீங்களா சஞ்சய் என்று வினய் கேட்ட பொழுது சஞ்சய்க்கு சிரிப்புதான் வந்தது. நீ சொன்னதை பார்த்து நானே மிரண்டு போயிருக்கேன். இதுல அவரை வேற தனியா கேட்கணுமா என்று சாகித்யா இடையில் சொன்னாள். என்ன கீது, இதுக்கே மிரண்டு போயிருக்க? நான் சஞ்சய் கூட உன்னை பத்தி தனியா போட்டு கொடுக்கலாம்னு இருக்கனே, அதை கேட்டு என்ன செய்ய போற என்று கிண்டலாக கேட்டான். நீ செய்தாலும் செய்வ, ஆனா அவரை உன்னால இப்போதைக்கு போன்ல காண்டாக்ட் பண்ண முடியாதே. சென்னைக்கு வந்த பிறகு பேசுவேன். உன்னால என்ன செய்ய முடியும் என்று விடாமல் கேட்டான் வினய். என்னை பத்தி அனாவசியமா போட்டு கொடுத்த வினய் என்று அவனை எச்சரிப்பது போல் பாவனை செய்து சிரித்தாள் சாகித்யா. அனாவசியமா போட்டு கொடுக்கல கீத்து, அவசியமா தான் போட்டு கொடுக்கறேன். நீ தான் எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு எடுத்துப்பியே, அப்புறம் என்ன என்று சாகித்யாவிடம் சொல்லிவிட்டு, எதையும் தப்பா எடுத்துக்காதீங்க சஞ்சய், நாங்க 2 பேரும் ஜாலியாகத்தான் பேசிட்டு இருக்கோம். இப்படியாக சிறிது நேரம் பேசி முடித்தவுடன், நீங்க சொன்னதெல்லாம் பாசிட்டிவா தான் எடுத்திருக்க வினய். என் சகியை பத்தி எனக்கு தெரியாதா? எனக்கு டைம் ஆயிடுச்சு, நாம அப்புறம் பார்க்கலாமா என்று கேட்கவும் சந்தோஷமாகவே மூவரும் விடை பெற்றனர். சஞ்சய்க்கு இருவருடனும் பேசி வைத்த பின் மனதில் சந்தோஷம் ஒரு புறமும் சாகித்யாவின் குணங்களை பற்றி தெரிந்ததில் நிம்மதி மறுபுறமும் நிறைந்திருந்தது. இப்பொழுது மனதை நிறைத்த நிம்மதி நிலைக்குமா? சஞ்சய் வெளியில் அலுவலக நிமித்தமாக செல்வதால் அன்றைய இரவு போன் பேச முடியவில்லை. கடந்த 3 வாரமாக தினமும் இரவு 1 மணி நேரம் போன் பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்த சாகித்யாவிற்கு இன்று பேசாமல் இருந்தது என்னவோ போல் இருந்தது. கண்ணிழந்தான் பெற்றிழந்தான் என்ற சொல்லிற்கேற்ப பேசாமல் இருந்திருந்தாலாவது ஒன்றும் தெரிந்திருக்காது. ஆனால் தினமும் 1 மணி நேரம் பேசி பழகியதற்கு பின்னர் சஞ்சய் பற்றிய நினைப்பும் சுவாசிப்பதை போல் இயல்பாய் மாறியதற்கு பின்னர் பேச முடியாமல் போனது சாகித்யாவிற்கு மிகவும் வருத்தமாயிருந்தது. அட்லீஸ்ட் 2 வார்த்தை பேசினதுக்கு பிறகு சாப்பிட போனா என்ன? எனக்கு மட்டும்தான் இப்படி கஷ்டமா இருக்கோ, அவருக்கு இருக்காதோ? சஞ்சயும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வெளியில் சென்றவன் சகையுடன் பேச முடியாமல் போனதை எண்ணி உள்ளூர வருந்தினான். செயற்கை புன்னகையை உதட்டில் ஒட்டியபடி உடன் இருந்தவர்களிடம் உரையாடி கொண்டிருந்தான். ஆனால் மனம் மட்டும் சகியை சுற்றி கொண்டிருந்தது. அலுவலகத்திற்கு திரும்பி வந்தவனுக்கு மீட்டிங், ரிப்போர்ட் மற்றும் பல வேலைகள் வரிசையாக காத்திருக்க ஒவ்வொன்றாக முடித்தாலும் பேசாமல் இருந்ததை எண்ணி மனம் அனிச்சையாக வாடிக்கொண்டுதான் இருந்தது. அலுவலகத்தில் வேலை ஜாஸ்தி என்று சொன்னாலே சகி, முடித்தாளா என்று தெரியவில்லையே. தலை பாரமா இருக்குதுன்னு சொன்னாலே, இப்ப எப்படி இருக்கோ? இருவரும் வெவ்வேறு நாட்டில் இருந்தபடி தங்களது துணையை பற்றி நினைத்து கொண்டிருந்தனர். இரவில் சரியாக தூக்கம் இல்லாமல் புரண்டவள் காலையில் மற்ற வேலைகளில் மனம் செல்லாமல் 2 வரி சஞ்சயின் அலுவலக இமெயில் ஐடிக்கு நலம் விசாரித்துவிட்டு முடிந்தால் போன் செய்யவும் என்று அனுப்பி வைத்தாள். போனை எதிர்பார்த்தபடியே அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருந்தவளை ஏமாற்றாமல் 10வது நிமிடம் போன் மணி அழைத்தது. மணியை பார்த்தபடி போனை எடுத்தவள் சஞ்சயின் குரலை கேட்டதும், ஹே, என்னது, தூங்கலையா ஜெய் என்று சொல்லும் பொழுதே கண்கள் லேசாக பனித்தது. ஒரு நாள் குரல் கேட்காமல் இருந்ததற்கு இவ்வளவு தூரம் ஏங்கி போயிருக்கோமா என்று மனதில் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் சாகித்யா. அவளது குரலில் இருந்த உற்சாகம் அவனை சந்தோஷப்படுத்த, தூக்கம் சரியா வரல சகி, முடிக்க வேண்டிய ஃபைனல் ரிப்போர்ட் இருக்கு, அதுக்குத்தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொன்னான் சஞ்சய். இவ்விடம் எப்படியோ அவ்விடமும் அப்படித்தானோ என்று மனதில் தோன்றிய கேள்வி தொண்டையிலேயே தடுமாறியது. எப்பொழுதும் உற்சாகமாக பேசுபவள் மௌனமாகவே இருக்கிறாளே என்ற எண்ணத்தில் சஞ்சயின் பேச்சுக்கள் தொலைந்து போயின. 2 நிமிடங்கள் இருவரும் மௌனமாகவே இருக்க, ஹலோ என்று ஒரே குரலில் கேட்டு போன் தொடர்பு இருப்பதை உறுதி செய்து கொண்டு அசடு வடிந்தனர். அப்புறம் என்று சஞ்சய் சாகித்யாவை கேட்க அதையே திருப்பி கேட்டாள் அவள். எத்தனையோ கேள்விகள் நேற்று பேச நினைத்திருந்தோமே என்று யோசித்தவன், ஹவ் யூ சகி மெல்லிய குரலில் கேட்டான். ரொம்ப முக்கியம் என்று மனதில் சொன்னவள், வாட் அபவுட் யூ என்றாள். திறமைதான் என்று மனதில் நினைத்தவன், தலா பாரமா இருந்ததுன்னு சொன்னியே, இப்ப பரவாயில்லையா? ஆபீஸ்ல வேலை முடிச்சிட்டியா என்று விபரம் கேட்டான். தலபாரம் சரியாயிடுச்சு ஜெய், தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். இன்னும் 2 நாள்ல லீவ் எடுக்க வேண்டியதா இருக்கிறதால கொஞ்சம் நிறைய வேலை முடிக்க வேண்டியிருக்கு. இன்னும் 2 நாளைக்கு வேலையா? நாளைக்கு என்னை ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ண வரலையா நீ? என்ன ஜெய் இப்படி கேட்குறீங்க?
நாளைக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் சனிக்கிழமையிலேருந்து ஃப்ரீ தானே? இந்த சனிக்கிழமை கணக்கு இருக்கட்டும் சகி, அதெல்லாம் தேவையில்லை. என்னை ரிசீவ் பண்ண எந்த கிழமை இருந்தாலும் நீ ஏர்போர்ட் வரணும். எந்த காரணமும் வேண்டாம். ப்ளீஸ் ஜெய், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றத புரிஞ்சு தான் சொல்றேன். அதுக்கு மேல உன்னோட இஷ்டம். இன்னைக்கு நைட் ஃபோன் பேசலாம். ஆஃபீஸ்க்கு உனக்கு டைம் ஆச்சு. கிளம்பு என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். ஃபோன் மறுமுனையில் வைக்கப்பட ஃபோனையே முறைத்து கொண்டு சில கணங்கள் நின்றாள். பின்னர், எவ்வளவு அழுத்தம்! நான் பிடிச்ச முயலுக்கு 3½ கால் தான் எப்போதும். லீவு எடுக்க முடிந்தால் எடுக்க மாட்டேனா? வ வ வ வ என்று முனகியபடியே சாகித்யா அழகு காட்டவும் சற்று தள்ளி நின்ற மகளை விசித்திரமாக பார்த்தார் ராமச்சந்திரன். தந்தையை பார்த்து அசடு வழிந்துவிட்டு அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றாள் சாகித்யா. அலுவலகத்தில் சென்று வேலை செய்தவளுக்கு காலையில் சஞ்சயின் அழுத்தமான குரலே காதில் விழுந்து கொண்டிருந்தது. மேலாளரிடம் கேட்டதற்கு முக்கியமான ரிப்போர்ட் முடிக்க வேண்டிய இறுதி நாள் என்பதால் அடுத்த நாள் விடுப்பு கொடுக்க முடியாது என்று கராராக சொல்லிவிட்டார். என்ன செய்வது என்ற யோசனையுடன் வேலையில் மூழ்கியவளுக்கு ஒருவேளை ரிப்போர்ட் முடிந்துவிட்டால் விடுப்பு எடுக்க முடியுமா என்று தயங்கியபடியே கேட்டாள் சாகித்யா. நாளைக்கு கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட் கொடுத்தால்தான் என்னால் அப்ரூவ் செய்ய முடியும் என்று அவரும் தன்னுடைய பிடியில் குறியாயிருந்தார். ரிப்போர்ட்டுக்கு தேவையான முழு விவரங்களும் கிடைக்க எப்படியும் மாலை 4 மணி ஆகிவிடும். அதற்கு மேல் எப்படியும் குறைந்தது 5-6 மணி நேரமாவது பிடிக்கும். அலுவலகத்தில் அத்தனை நேரம் இருந்து வேலை செய்ய முடியாது. தந்தையுடன் இன்று மருத்துவமனைக்கு செக்கப் முடிவுகளை பற்றி தெரிந்து கொள்ள போய் வர வேண்டும் என்று நினைவில் எழுந்து ஓவர் டைம் செய்ய முடியாது என்ற முடிவு பிறந்தது. எதற்கும் அலுவலக ரிப்போர்ட்டை முடிக்க முயற்சி செய்யலாம் எனும் பொருட்டு தேவையான விவரங்களை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். தந்தையை ஏற்கனவே ஆஸ்பத்திரிக்கு வர சொன்னதால் நேரே அலுவலகத்தில் இருந்து மருத்துவமனைக்கு சென்றாள். சாகித்யா தன்னுடைய மனசாந்திக்காக திருமணத்திற்கு முன்னர் தந்தைக்கு முழு மருத்துவ பரிசோதனை செய்ய வற்புறுத்தியிருந்தாள். மருத்துவர் பரிசோதனையின் முடிவுகளை பார்த்துவிட்டு நார்மல் என்று சொன்ன பின்பும் தன்னுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்ததற்கு பின்னர்தான் சாகித்யாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. இப்படி ஒரு அன்பான மகளை எண்ணி பூரித்த சந்திரன், இப்போ சந்தோஷமா சத்யா? முழு திருப்தி கிடைக்கும் வரை எந்த விவகாரத்தையும் விடவே மாட்டியே, நல்ல பொண்ணுடா என்ற முதுகில் தட்டியபடி நடந்தார். அதெப்படிப்பா விட முடியும்? மனசுல ஏதாவது சின்ன உறுத்தல் இருந்தால் கூட நிம்மதி இருக்காதுப்பா என்று தந்தையிடம் சிரித்து பேசியபடி வீட்டிற்கு வந்தாள். சிம்பிளாக இரவு உணவை தயாரித்து வைத்துவிட்டு வேலை செய்ய உட்கார்ந்த பொழுது சஞ்சயிடமிருந்து அழைப்பு வந்தது. புருவத்தில் முடிச்சு விழ, என்ன ஜெய், இந்த நேரத்துல போன் என்று வினவினாள். வழக்கமாய் செய்யும் நேரத்தை விட சற்று முன்னரே போன் செய்கிறானே என்ற எண்ணத்தில் கேள்வி பிறந்தது. நேத்திக்குத்தான் எனக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே சகி. இன்னைக்கு ஜஸ்ட் ஷாப்பிங் அண்ட் பேக்கிங் தான். உனக்கு ஜெர்மனியிலிருந்து ஏதாவது வாங்கி வரணுமாடா என்று அவளது விருப்பத்தை கேட்டான். எனக்கு எனக்கு என்று யோசித்தவள் எதுவும் தோன்றாமல், எதுவும் வேண்டாம் ஜெய் என்று சொன்னாள். உனக்கு சாய்ஸ் என்ன கிஃப்ட் வேண்டும் என்பதில் தான், கிஃப்ட் வேண்டுமா வேண்டாமா என்பதில் இல்லைடா என்று தெளிவாக விதிமுறையை சொன்னான். நீங்க வக்கீலா இருக்கிறது எனக்குத்தான் பல நேரங்கள்ல திண்டாட்டம் ஜெய் என்று சிரித்தவள், முடிந்தா உங்களுக்கு பிடிச்சதை அங்கிருந்து வாங்க, அல்லது இங்கேயே வெளியே போகும்போது வாங்கிக்கலாம் என்ற விருப்பத்தை சொன்னாள் சாகித்யா. ஓகே, ஏதாவது ஸ்பெஷலா வாங்கிட்டா போச்சு. உனக்கு ஜெர்மன் மொழி தெரியுமா சகி? எனக்கு தெரியாது, ஸ்கூல்ல பிரெஞ்சு மட்டும் எடுத்து படிச்சிருக்கேன். எதுக்கு கேட்குறீங்க? நான் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்குமோன்னு தெரிஞ்சுக்கத்தாண்டா. ஏன் தமிழ்ல பேசுறது பத்தாதுன்னு ஜெர்மன் கத்துக்கிட்டு அதுல பேசணுமா? இருந்தாலும் உங்களுக்கு தமிழ்ல ஏதாவது சொன்னா எல்லாருக்கும் புரியுமே. இதே ஜெர்மனியில இஷ் லயபடிஷ்னு சொன்னா புரியுமா சொல்லு? என்ன சொன்னீங்க? கமான் ஒன்ஸ் அகைன் என்று மீண்டும் கேட்டாள் சகி. இஷ் லயபடஷ் இஷ் லயபடிஷ் சகி. அப்படின்னா ஜெய் என்று விளக்கம் கேட்டாள் சகி. சில கணங்கள் அமைதிக்கு பின் சிரிப்பு மட்டும் பதிலாய் வந்தது மறுமுனையில். நான் கேட்டதுக்கு சிரிச்சு மழுப்புறீங்க. சிரிச்சு மழுப்பல, நேர்ல சொல்றேன்டா ப்ளீஸ். எனக்கு தெரியாம இருந்தா தலை வெடிச்சிடும் சஞ்சய். சொன்னா புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ்டா. சொன்னாதான் புரிஞ்சுப்பேன், சொல்லாம எப்படி புரிஞ்சுக்க முடியும் என்று தெளிவாக கேட்டாள். ப்ளீஸ்டா என்று சஞ்சய் மீண்டும் சொன்னதும் அரை மனதுடன் சரி புரிஞ்சுக்கிறேன்
என்று சொன்னாள் சாகித்யா. சகி, உடனே புரிஞ்சுகிட்டியே. இதே மாதிரி எதுவா இருந்தாலும் சொல்லாமலேயே உடனே தெளிவே புரிஞ்சுப்பியா என்று குறும்பான குரலில் வினவினான் சஞ்சய். அவனது குறும்பான குரலை உணர்ந்து பேச்சை மாற்றும் விதத்தில், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு செலக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருக்குன்னு ஓட்டுவாங்க, ஜாக்கிரதையாவே இருந்துக்கோங்க என்று அவசரமாக சொன்னாள் சாகித்யா. அவளது புத்திசாலித்தனத்தை மனதில் மெச்சிவிட்டு, ஓ, வேறென்ன சொல்லி ஓட்டுவாங்க என்று அவனும் சகையின் பேச்சை தொடர்ந்தான். அவங்களுக்கு என்ன கிண்டல் செஞ்சு ஓட்ட விஷயமா இருக்காது. சும்மா அடிக்கடி ஏதாவது ரவுஸு பண்றதால ரவுஸ் ரங்கம்மா, அப்படியே ரைமிங்கா இருக்குன்னு ரவுடி ராக்கம்மா, கொஞ்சம் போஸ் விடுறேன்னு சொல்லி போஸ் பவுனம்மா, ஹிப் ஹாப் டான்சர், கில்லாடி கேடி, இப்படி நிறைய பட்ட பெயர் எனக்கு இருந்ததால இலவசமா பட்டத்து ராணி அப்படின்னு கூட சொல்வாங்க என்று மூச்சு விடாமல் ஒப்பித்தாள். அவளுடைய பட்டியலை பார்த்து சில நொடிகள் மலைத்துவிட்டு, அது இதுக்கு ஹிப் ஹாப் டான்சர், நீ டான்ஸ் ஆடுவியா சகி என்று ஆர்வமுடன் கேட்டான். அவனது கேள்விக்கு பிறகு தான் உளறி கொட்டியது பற்றி உணர்ந்தாள் சாகித்யா. சட்டென சமாளிக்கவும் முடியாமல், இல்ல, டான்ஸ் எல்லாம் ஆடத் தெரியாது, ஆனா என்று இழுத்தாள். ஆனா என்று அவனும் அவளைப் போல இழுத்த பிறகும் சிறிது நேரம் சகி மௌனமாகவே இருக்க, என்று உந்தினான் சஞ்சய். நீங்க சிரிக்கக்கூடாது என்று சகி நிபந்தனையிடவும், சரி என்று சம்மதித்தான் ஜெய். யாராவது என் இடுப்பு தொட்டா ஆட ஆரம்பிச்சிடுவேன், அதனால தான் ஹிப் ஹாப் டான்சர் என்று தயக்கத்துடன் சொன்னாள் சாகித்யா. சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் தோற்று, நான் விதிவிலக்கு தானே என்று குறும்புடன் வினவினான். கடவுளே என்று மனதில் சொல்லிக்கொண்டு மௌனமாகவே இருக்கவும் சஞ்சய் தொடர்ந்து, மௌனம் சம்மதம்தான்னு எடுத்துக்குவேன்பா என்று சொன்னான். எனக்கு நிறைய வேலை இருக்கு ஜெய். நாளைக்கு முடிக்க வேண்டிய ரிப்போர்ட் முடித்தால்தான் உங்களை ரிசீவ் பண்ண ஏர்போர்ட் வர முடியும். ஏர்போர்ட் வர முடியாமல் இருந்தால் பரவாயில்லையா என்று மெல்லிய குரலில் சொன்னாள். நீயும் எத்தனை தடவை பேச்ச மாத்தி நழுவற என்று மட்டும் கமெண்ட் சொன்னவன், ஏர்போர்ட் சம்பந்தமா என்னுடைய விருப்பத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுக்கு மேல உன் இஷ்டம் சகி என்று அழுத்தமான குரலில் முடித்தான். அவனது அழுத்தமான குரல் சாகித்யாவிற்கு கொஞ்சம் கலவரத்தை தந்தது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல், நாளைக்கு முக்கியமான ரிப்போர்ட் இருக்கு ஜெய், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதை முடிச்சாதான் லீவு எடுக்க முடியும் என்று விளக்கம் சொன்னாள். ஓகேடா, இன்னைக்கு நைட் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்றேன், அப்போ உன்னோட முடிவு சொல்லு. நாளைக்கு 4 மணிக்கு சென்னை வருவேன், முடிஞ்சா பார்க்கலாம் என்ற உணர்ச்சியை துடைத்த குரலில் சொன்னான் சஞ்சய். அதன் பிறகு சற்று இறுகிய மனநிலையுடன் பேசிவிட்டு சிறிது நேரத்தில் போனை வைத்தனர். அவள் பேசி முடித்ததும் தந்தையுடன் சென்று உணவருந்தியவள் மறுநாள் சஞ்சய் சென்னை வருவதை பற்றிய விபரம் தந்தையிடம் சொன்னாள். சஞ்சயை விமான நிலையத்தில் சந்திக்க செல்வது குறித்து தந்தையிடம் அனுமதி கேட்டதற்கு அவரும் சம்மதித்தார். சிறிது நேரம் பணியில் மூழ்கியவளுக்கு சஞ்சயின் ஏமாற்றம் நிறைந்த குரலே மனதில் ஒலிக்க முழு கவனமும் வேலையில் பதியவில்லை. அவளுடைய மனமும் சஞ்சயை மறுநாள் நேரில் சந்திப்பதற்கு விருப்பம் தெரிவிக்க முடிவும் சாதகமாகவே பிறந்தது சாகித்யாவுக்கு. சிறிது நேரம் சென்று சஞ்சயிடம் இருந்து மீண்டும் அழைப்பு வர சாதகமான முடிவை தெரிவித்து இருவர் மகிழ்ச்சியுடன் சில மணித்துளிகள் உரையாடினர். அதன் பிறகு களைப்பில் உறக்கம் கண்களை தழுவ காலையில் எழுந்து அலுவலக வேலையை கவனிக்க முடிவு செய்து உறங்கினாள். அதிகாலையில் எழுந்து அலுவலக வேலையில் மூழ்கியவளுக்கு கலக்கத்தை தரும் வகையில் அன்றைய தினமே இன்னும் சில வேலைகளை சேர்த்து முடிக்க வேண்டும் என்ற மின்னஞ்சல் எட்டி பார்த்து சிரித்தது. சாகித்யாவிற்கு அந்த மின்னஞ்சலை பார்த்ததும் பாதி உயிரே போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். மீதி இருந்த உயிரை மட்டும் இழுத்து பிடித்து முடிந்தவரை துரிதமாக செயல்பட்டு துளி கூட கவன சிதறல் இல்லாமல் மதியம் 2 மணி போல் முடிக்க வேண்டிய வேலையை முடித்தாள். கடிகாரமுள் நேரத்தை கடக்க சாகித்யாவிற்கு ஆபீஸில் உட்கார முடியவில்லை, வேலையும் பார்க்க முடியவில்லை. என்ன சொல்லிவிட்டு கிளம்பலாம் என்று தலையில் கை வைத்தபடி யோசனை ஓடும்போதே அவளின் மேல் அதிகாரி வந்து அறிக்கையில் ஏதோ சந்தேகம் கேட்டவர் அவளது சோர்ந்த முகத்தை பார்த்து, என்ன சாகித்யா, உடம்பு சரியில்லையா, அதான் லீவ் கேட்டையா என்று கேட்டார். கண்கள் பளிச்சிட அதை மறைத்தபடி, ஆமா சார், ஒரே தலைவலி என சொன்னாள்.
நீதான் ரிப்போர்ட் முடிச்சிட்டியே சாகித்யா, வீட்டுக்கு கிளம்பலாமே. பெர்மிஷன் ஸ்லிப் கொடுத்துட்டு கிளம்புறதுன்னா கிளம்பு என்று சொல்லவும் மனதார கோடி முறை நன்றியும் வார்த்தைகளால் 2-3 முறையும் சொல்லிவிட்டு அவசரமாக கிளம்பினாள். சாகித்யாவை 3 வாரங்கள் கழித்து பார்க்க போகும் உற்சாகத்தில் இமிகிரேஷன் முடித்து செக்இன் செய்த பெட்டிகளை வேகமா வேகமாக எடுத்து கொண்டு வந்து சாகித்யாவை விழிகளில் தேடினான் சஞ்சய். சஞ்சய் இவளை பார்க்கும் முன்பே சாகித்யா சஞ்சயை பார்த்து விட்டாள். எங்கே விமான நிலையத்திற்கு போக முடியாமல் போய்விடுமோ என்று இவள் தவித்த தவிப்பு அவளுக்குத்தான் தெரியும். இப்போது இல்லாத தலைவலியை நினைத்து வந்த லேசான குற்ற உணர்ச்சியை தள்ளி வைத்து சஞ்சயை உச்சி முதல் பாதம் வரை விழிகளால் வருடி மனதில் பதித்து கொண்டாள். கைகள் லேசாக நடுங்க அப்போதுதான் வாங்கிய பூங்கொத்தை மார்போடு அணைத்து கொண்டாள் சாகித்யா. பார்வை அவன் முகத்தை விட்டு அகல மறுத்தது. ஒரு முறை சுழன்ற சஞ்சயின் பார்வை சாகித்யாவிடம் வந்து நிலைத்தது. பார்வைகள் ஒன்றை ஒன்று கவ்வி இருக்க புன்னகை பெரிதாக விரிந்தது. சுற்றுப்புறம் மறந்து இன்னமும் பெரிதாக மலர்ந்த சிரிப்புடன் சாகித்யாவை நோக்கி ஒரு துள்ளலுடன் நடந்து அவள் அருகில் சென்றான் சஞ்சய். அருகில் சென்ற பிறகும் பார்வைகள் மட்டுமே பேசிக் கொண்டிருக்க அங்கே வாய் சொற்கள் பயனற்று போயின. எத்தனை நேரம் வாய் பேசாமல் இருந்தார்களோ பக்கத்தில் இருப்பவரின் இடியில் தான் சுற்றுப்புறம் நினைவு வந்து சஞ்சய் ஹாய் சஹி என்றான் கிசுகிசுப்பாக. ஹாய் ஜெய், வெல்கம் பேக் என்று கையில் வைத்திருந்த பூங்கொத்தை அவனிடம் நீட்டினாள் சாகித்யா. தேங்க்ஸ் என்றவன் ஒரு சிறு இடைவெளி விட்டு அண்ட் தேங்க்ஸ் என்றான். புன்னகையோடு கூடிய தலை அசைப்புடன் அதை ஏற்றவள் அவனை கண்களில் காதலோடு பார்த்தாள். அந்த பார்வை அவனை என்னவோ செய்ய அதை மாற்ற எண்ணி வரமாட்டேன்னு கடைசி வரைக்கும் சொல்லி இப்ப எப்படி மேடம் வந்தீங்க என்று குறுஞ்சிரிப்போடு கேட்டான். நீங்க தான் புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி வந்தா உங்களுக்கு என்ன என்று ரொம்ப மிடுக்காக ஆரம்பித்தவள் பின்பு எனக்கு மட்டும் உங்களை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? இப்ப ஆபீஸ்ல உடம்பு சரியில்லைன்னு பொய்யான சாக்கு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், வேற என்ன செய்ய என்று தலை சாய்த்து மென்மையாக வினவினாள். சாகித்யாவும் தன்னை காண ஆசையுடன் வந்திருக்கிறாள் என்பதே சஞ்சய்க்கு பெரும் சந்தோஷத்தை கொடுக்க தன் கரத்தை அவளை நோக்கி நீட்டி தேங்க்ஸ் டா என்றான். சாகித்யாவும் கரத்தை நீட்ட அதை தன் வலிமையான கைகளில் மென்மையாக அழுத்தியபடி சிறை வைத்தான் சஞ்சய். பின்னர் சகியை வம்பிழுக்கும் விதமாக நீ மட்டும் இன்னைக்கு ஏர்போர்ட் வராம இருந்திருந்தா இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் தேட வேண்டியதா இருந்திருக்கும் என்று பெருமூச்சுடன் சீண்டலாக சொல்லவும் அவனை முறைத்தாள். பற்றியிருந்த கையை வெடுக்கென்று உதறி போங்க, யார் உங்களை தடுத்தா? முன்னாடியே சொல்லி இருந்தா நான் பொறுமையா என் வேலையை முடிச்சுட்டு ஹாயா சத்தியம் தியேட்டர்ல ஒரு நல்ல படம் பார்த்துட்டு மெதுவா வீட்டுக்கு போயிருப்பேன். இப்ப மட்டும் என்ன, நீங்க யாரை பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க, நான் அப்படியே வீட்டுக்கு போறேன் என்று முகத்தை திருப்பி கொண்டாள் சாகித்யா. அப்பா, என்ன ஒரு கோபம் வருது, கொஞ்சம் ஜாக்கிரதையாத்தான் இருக்கணும் போல. நான் சும்மா சொல்றேன்னு தெரியாதா சகி? என் செல்லம் இல்ல, கோபித்து கொள்ள கூடாதாம். எங்க உங்க சிரிப்பை சிரிப்பீங்களாம், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தாங்குற மாதிரி என்று திரும்ப அவள் கையை பற்றி அழுத்தினான் சஞ்சய். எதுல விளையாடுறதுங்கிறது இல்லையா ஜெய், கண்ணை நோண்டிடுவேன் படவா என்ற பல்லை கடித்து வார்த்தைகளை துப்பினாள். அவள் மௌனமாகவே இருப்பதை பார்த்து சஞ்சய் ப்ளீஸ் சகி, சாரிடா, இனிமே செய்ய மாட்டேன், உன்னோட கோபத்தை பார்க்கத்தான் அப்படி சொன்னேன், என்னை பார்த்தா பாவமா இல்லையா, இப்பதானே ஊர்ல இருந்து வந்திருக்கேன் என்றான். சாகித்யாவோட சஞ்சய் கேட்கிறனே, சத்யாவோட அஜய் கேட்கிறனே, சகியோட ஜெய் கேட்கிறனே என்று சஞ்சயும் அன்று ஒரு நாள் சாகித்யா கேட்டது போலவே கிசுகிசுப்பாக கேட்கவும் சாகித்யாவிற்கு அதற்கு மேல் அந்த பொய் கோபத்தை பிடித்து வைத்து கொண்டிருக்க முடியவில்லை. அவன் புறமாக நன்றாக திரும்பி சாகித்யாவும் அவனை மாதிரியே சகியோட ஜெய் என்ன கேட்கிறான் என்றாள் மிக மெல்லிய குரலில். என்னை பார்த்து மோனாலிசா மாதிரி ஒரே ஒரு சிரிப்பு, அவ்வளவுதான் இப்போதைக்கு வேண்டும், அப்புறம் வேண்டியதை வேண்டும் போது கேட்டு வாங்கிக்கிறேன் என்றான் கண்களை சிமிட்டி. கண்களை படபடவென்று அடித்து அத்தனை பல்லையும் காட்டி ஈ என்று இழித்தாள். இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்றாள் குறும்பாக. போதும் போதும், நான் மோனாலிசா மாதிரி சிரிக்க சொன்னா நீ சந்திரமுகி மாதிரி பார்த்து சின்ன கவுண்டர் மனோரமா மாதிரி சிரிக்கிற. சின்ன பையன் ரொம்ப பயந்துடுவம்மா, அப்புறம் என்னால் உனக்கு ஒரு யூஸும் இருக்காது என்று திரும்ப கண் சிமிட்டவும்
முகம் சிவக்க வேறு புறம் திரும்பிக் கொண்டாள் சாகித்யா. பின்னர் தன்னை சமாளித்து கொண்டு, வேற ஏதும் லக்கேஜ் இருக்கா, போகலாமா என்றாள் இதழ்களில் புன்னகையுடன். சஞ்சயுடன் அழுத்தமாக கோர்த்திருந்த கைகளை பிரிக்கவே இல்லை. இல்ல, இவ்வளவுதான். நீ உன் வண்டியிலையா வந்த என்று வினவினான். அவன் பற்றிய கரத்தை விடாமல் இருந்ததால் அவள் ஹேண்ட் லக்கேஜை எடுக்க சஞ்சய் பெட்டியை தள்ளியபடியே வெளியே கார் பார்க்கிங்கை நோக்கி நடந்தார்கள். வண்டியில தான். ஏன்? அதை பார்த்து உல்லாசமாக சிரித்தவன், உன்னை டிராப் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தேன். சரி, நீ வீட்டுக்கு போ. நான் 1 மணி நேரத்தில் உன்னை பிக்கப் செஞ்சுக்கிறேன். நாம வெளியே போகலாம். மாமா கிட்ட தானே கேட்குறேன் என்று அவளின் முகத்தை பார்த்தே சாகித்யா என்ன சொல்வாள் என்பதை எதிர்பார்த்து சொன்னான். என்று மலர்ச்சியுடன் கிளம்பினாள் சத்யா. அடுத்த 1 மணி நேரத்தில் சஞ்சயின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் சாகித்யா. அவனுக்காக தன்னை பார்த்து பார்த்து அலங்கரித்திருந்தாள். இளம் மஞ்சளும் பச்சையும் கலந்த ஷார்ட் சுடிதாரில் அதற்கு பொருத்தமான நகையில் அழகு தேவதையாக வந்த பெண்ணை பார்த்து பூரித்தார் ராமச்சந்திரன். வாசலுக்கும் உள்ளுக்கும் நடை பயின்று கொண்டிருந்த மகளை பார்த்து சத்தமின்றி சிரித்துவிட்டு, போன் வேணா பண்ணி பாரேம்மா சத்யா என்றார் சந்திரன். காத்திருக்கும் கொடுமைக்கு அப்பா சொல்வது மாதிரியே செய்யலாம் என்றெண்ணி சஞ்சயின் மொபைலுக்கு அழைக்க எந்த பயனும் இல்லாமல் போனது. மேலும் 2 முறை முயற்சி செய்துவிட்டு சு என்று சலித்தபடி போனை வைத்தாள். அவள் போனை வைக்கவும் சஞ்சயிடம் இருந்து அழைப்பு வரவும் சரியாக இருந்தது. மறுமுனையில், சகி, நான் தான் பேசுறேன். என்னோட புல்மென் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டோம் போல, அதனால ஏர்போர்ட் போகணும். நாங்க போயிட்டு உன்னை வந்து பிக்கப் செய்யவா, இல்ல நீயும் என் கூட வர்றையா என்று கேட்டான். கொஞ்சம் யோசித்தவள், நீங்க இங்க வாங்க, சேர்ந்தே போகலாம் என்றாள். இன்னும் 20 நிமிடத்தில் சஞ்சய் வர நலன் விசாரிப்புகள் முடிந்து ராமச்சந்திரனுக்கு வாங்கி வந்த பரிசு பொருளை கொடுத்துவிட்டு இருவரும் கிளம்பினார்கள். காரில் போகும்போது சாகித்யா, அதைப்படி புல்மேனை மாத்தி எடுத்துட்டு வந்தீங்க? உங்க கூடவே தானே வச்சிருப்பீங்க. அதுவும் இந்த பெட்டியில தெளிவா கோயம்புத்தூர் அட்ரஸ் எழுதி ஒட்டி இருக்கு. அதை கூட பார்க்காம என்று வினவினாள். அவளை பார்த்து புன்னகைத்தவன், எல்லாம் உன்னாலதான் என்றான். என்னது, என்னாலையா? நான் தான் உங்களை அட்ரஸ் கூட பார்க்காம புல்மேன் மாத்தி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னனா? அதுவும் எதுவும் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லையே என்ற தாடையை தடவி யோசனை செய்தபடி சொன்னாள். அவளது பேச்சை ரசித்தவன், நீங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லல. ரொம்ப யோசிச்சு குழம்பாத. உன்னை பார்க்க வர ஆர்வத்துல மாத்தி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலா அதை கையில வச்சுக்கிற மாதிரி தான் இருந்தது. கடைசியில ஜெர்மனி ஏர்போர்ட்ல கையில் இருந்த ஹேண்ட் லக்கேஜையும் செக்இன் செய்ய சொல்லிட்டாங்க. அதுலேயே செல்போனும் போயிடுச்சு. நல்ல வேலை, செல்போன் தவிர உனக்கு வாங்கின கிஃப்ட், என்னோட லேப்டாப் எல்லாம் அந்த பெட்டியில இல்லை என்று சொன்னான் சஞ்சய். அதை கேட்டதும் சகி, நான் உங்க செல்லுக்கு ஃபோன் பண்ணேன், அதனால தான் எடுக்கலையோ என்று இழுத்தாள். ஓ, உங்க கூட பேசுறதுக்கு லேண்ட்லைன் வசதியா இல்லைன்னா இன்னொரு செல்போன் தான் வாங்கணும். அந்த பெட்டியை தொலைச்சவர் ரொம்ப நொந்து போயிருப்பார். நம்ம சென்னை வீட்டு அட்ரஸ் என்னோட பெட்டியில இருக்கும். ஆனா ஃபோன் நம்பர் என்னோட செல்போன் நம்பர் தான் கொடுத்திருப்பேன் என்று கூடுதல் விவரங்களை சொன்னான் சஞ்சய். அவன் சொல்வதை கவனமாக கேட்டவள், அந்த பெட்டியில் இருந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா என்று வினவினாள். அதெல்லாம் பண்ணியாச்சு, யாரும் எடுக்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏர்போர்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும் என்று முடித்த பொழுது விமான நிலையம் வந்திருந்தது. ஏர்போர்ட்டில் வேலை முடிந்ததும், சரி சொல்லு சகி, உனக்கு எங்க போகணும்? உங்க அத்தை முதல்ல உன்னை கோயிலுக்கு கூப்பிட்டு போக சொன்னாங்க. மாமா கிட்ட 9 மணிக்கு உன்னை வீட்டில் கொண்டு வந்து விடுறதா சொல்லியிருக்கேன். ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ் நவ் என்று சகியின் விருப்பத்தை கேட்டான் சஞ்சய். அப்போ அஷ்டலட்சுமி கோவிலுக்கு முதல்ல போகலாம். கோவில் போயிட்டு அப்படியே பீச் போகலாமா என்று கேட்டாள். தேவியார் உத்தரவு என்ற காரில் உட்கார்ந்தவாறே குனிந்தான் சஞ்சய். ஆகட்டும் ஆகட்டும் என்ற கையை ஆணையிடுவதை போல் செய்யவும் இருவரும் நகைத்தார்கள். காரில் அமர்ந்ததும், ஏதாவது பாட்டு கேட்குறையா சகி? நான் சீடி எல்லாம் வச்சிருக்க மாட்டேன், எஃப்எம் மட்டும்தான் என்றான். ஓகே, சத்தம் கம்மியா வச்சு போடுங்க. நல்லா சத்தமா பாட்டு போட்டு காரை ஸ்பீடா ஈஸியா ரோட்ல ஓட்டிட்டு போனா என்று சொல்லிவிட்டு சகியை ஓரக்கண்ணில் பார்த்தபடியே, நல்லா தான் இருக்கும் என்ற பெருமூச்சை வெளியேற்றினான். பக்கத்துல ஒரு 4 கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா கூட நல்லா இருக்குமே என்று கேலியாக சொன்னாள் சகி. ஆனால் அவளது குரலில் மெலிதாக கோபம் ஒட்டி கொண்டிருந்ததை சஞ்சயால் உணர முடிந்தது. அவளது கேலியில் புன்னகைத்தவன்,
என்ன ஒரு கோபம் வருது சகி உனக்கு? டூ பேட் என்று சிரித்தான். பின்ன நீங்க கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னா நான் அழுவேன் கெஞ்சுவேன்னு நினைச்சீங்களா? நான் சாவித்திரி இல்ல, சாகித்யா. அப்படி நினைச்சா நீங்க ஏமாந்து தான் போகணும் என்று அவனை நோக்கி பழிப்பு காட்டினாள். நீ என்கிட்ட அப்படி விளையாட்டுக்கு சொல்லி பாரேன். நான் எவ்வளவு பெருந்தன்மையா இருப்பேன் தெரியுமா? நீ சொல்றத வச்சு எனக்கு உண்மையையும் பொய்யையும் சுலபமா கண்டுபிடிக்க முடியும் என்ற காலரை தூக்கி விட்டு கொண்டான் சஞ்சய். ஆ, இப்படி எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் மகளிர் மையத்துல. நாங்க ரொம்ப பரந்த மனம் கொண்டவங்கன்னு சொல்வாங்க இந்த ஆம்பளைங்க. அப்புறம் மறுபடியும் மறுபடியும் குத்தி குத்தி ரத்த களரி ஆக்குவாங்க. நானா இருந்தா அப்படி சொல்லவே மாட்டேன்பா என்று தோளை குலுக்கினாள் சாகித்யா. ச்சே, ஒரு சில ஆம்பளைகளை வச்சு எல்லாரையும் ஒரே மாதிரி எடை போடக்கூடாது சகி. நீ வேணும்னா என்கிட்ட அப்படி சொல்லி பாரேன். நான் அதை அப்படி எப்படி எடுத்துக்கிறேன்னு என்று சவால் விட்டான் சஞ்சய். பார்க்கலாம் பார்க்கலாம், சொல்றது ஈஸி, அதே மாதிரி நடக்கிறது தான் கஷ்டம். அப்படி நடந்தா தானே தெரியும். மெல்லிய ஒலியில் சகியே சிநேகிதியே, காதல் காதலில் நிறமுண்டு, சகியே சிநேகிதியே, என் அன்பே அன்பே உனக்கும் நிறமுண்டு என்ற பாடல் இருவரிடமும் புன்னகையை தோற்றுவித்தது. நடக்காத ஒன்றை, நடக்க முடியாத ஒன்றை பற்றி எதற்காக இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று இருவருமே மனதில் நினைக்க முகத்தில் புன்னகை விரிந்தது. ஆனால் இருவரின் வாயிலும் அன்று சனீஸ்வரர் பரிபூரணமாக குடியிருந்திருக்க வேண்டும். யார் எப்படி நடந்து கொள்வார்கள், எப்படி மாறுவார்கள் என்று காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போய் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு குங்குமம் வாங்கும்போது அர்ச்சகர் இருவரையும் ஒரு முறை பார்த்து, நல்ல அம்சமா பொருந்தி இருக்கள், குங்குமம் வச்சு விடுங்கோ என்றார். அவர் சொன்ன வார்த்தைகள் மனதில் சந்தோஷத்தை தோற்றுவிக்க கண்களில் கனிவுடன் சஞ்சய் குங்குமத்தை எடுத்து சத்யாவின் நெற்றியில் வைக்க இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டனர். அர்ச்சகருக்கு உள்ளுணர்வில் ஏதோ தோன்ற இருவரிடமும், என்ன கஷ்டம் வந்தாலும் ஒருத்தர் மேல மத்தவா வச்சோன்றிருக்கிற நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்கோ என்றார். அவர் பொதுவாக சொல்வதாக நினைத்து தலையை ஆட்டிவிட்டு பிரகாரத்தை சுற்றி வந்து உட்காரும் போது இருவருக்கு மனதில் பெரும் அமைதி தோன்றியது. அவரவர் எண்ணங்களில் இருவரும் மூழ்கி இருக்க கோவிலுக்கு வந்த சிறு குழந்தை, அப்பா நான் என்று கோவில் மணியை அடித்து ஒலி எழுப்ப கையை தூக்கி கொண்டிருந்தது. ரொம்ப அழகா இருக்கு பாப்பா, சோ கியூட் என்றாள் சாகித்யா அந்த சிறுமியை பார்த்து. சஞ்சய் சகியை பார்த்து கொண்டே, ஆமா, சோ லவ்லி என்றான். அவன் குரலில் வித்தியாசத்தை உணர்ந்தவள் அவனை திரும்பி பார்க்க சஞ்சய் அழகாக புன்னகைத்தான். கண்களில் மகிழ்ச்சி பரவ, சாகித்யா, நான் குழந்தைய சொன்னேன் என்றான். நானும் குழந்தையத்தான் சொன்னேன் என்று சத்யா குறும்புடன் சொல்ல தலையை திருப்பிக் கொண்டாள். அந்த சிறுமியையே பார்த்து கொண்டிருந்தவளிடம், உனக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்குமா சகி என்று வினவினான். ரொம்ப என்று கண்களில் ஆர்வத்துடன் சொன்னவள் அவனது குறும்பு பார்வையில் தன்னை சில கணங்கள் தொலைத்தாள். எனக்கும் என்றவன், சகானா வந்தா அவ கூடவே தான் சகி இருப்பேன். அவளை விட்டு பிரியவே மனசு இருக்காது. சின்ன குழந்தைங்க பக்கத்துல இருந்தால் நம்ம உலகமும் வேற மாதிரி ஆகிடுமா? ஐ லவ் இட் என்ற கண்ணில் ஆசையுடன் தனக்கு பிடித்த விஷயங்களை சொன்னான். நீங்க எங்க வீட்டுக்கு வந்தபோது பார்த்தனே, என்ன அழகா துரு துருன்னு இருக்கா. இப்ப வீட்டுக்கு வந்துட்டாளா? இன்னைக்கு நைட் வராங்க சகி. மனுவுக்கும் ஹரிக்கும் ரொம்ப பிஸியா இருக்கு, அதனால தான் லேட். சரி, நாம பீச் போகலாமா என்று கேட்டான் சஞ்சய். நீங்க ஏதோ டிஷ் பத்தி நேர்ல சொல்றேன்னு சொன்னீங்களே, மறதியா என்று கேட்டபடியே எழுந்த சத்யாவிடம் சஞ்சய் மௌனமாக சிரித்தபடி மழுப்பிவிட்டு எழுந்து கொண்டு உதவிக்காக தன் கரத்தை நீட்டினான். கடற்கரையில் நின்று கொண்டிருந்த ஜெய் மற்றும் சகிக்கு சூரியனை உறங்க வைப்பதற்காக கடல் தன்னுடைய அலைகளின் மூலம் தாலாட்டு பாடிக்கொண்டிருக்கிற மாதிரி இருந்தது. கைகளை கோர்த்து கொண்டு ரம்யமான கடற்கரை காற்றில் பேசியபடியே இருவரும் மணலில் கால் புதைய நடந்து நீரில் கால் வைத்து நின்றனர். கொஞ்ச நேரம் இங்கேயே பீச்சிலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட போகலாம். உனக்கு என்ன வகை உணவு ரொம்ப பிடிக்கும் சகி என்று கேட்டான் சஞ்சய். காற்றில் பறந்த துப்பட்டாவை சரி செய்தபடியே, செட்டிநாடு உணவு வகை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்றாள் ஆர்வமாக. எனக்கு கொங்கு நெல்லை 2 சமையலுமே ரொம்ப பிடிக்கும். இனிமே செட்டிநாடு வகையும் சேர்த்துக்க வேண்டியதுதான். பிடிச்ச லிஸ்ட்ல எனக்கு பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்குதே
என்று புருவத்தை உயர்த்தியபடியே சொன்னான். எல்லா விஷயங்களிலும் எனக்கு பிடிக்கும் என்றால் உங்களுக்கு பிடிக்கணும் என்ற கட்டாயம் இல்லையே ஜெய் என்று தெளிவாக வினவினாள். கட்டாயம் எதுவும் இல்லடா. ஆனா உனக்கு பிடிச்ச மாதிரி என்ன மாத்திக்கிறதுல ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குது பார். அதுல கிடைக்கிற நிம்மதி எதுலயும் கிடைக்காதுமா என்று ஆத்மார்த்தமாக சொன்னான். அதனைத் தொடர்ந்து இருவரிடையேயும் சில கணங்களுக்கு வார்த்தைகள் தொலைந்து போய் ஒருவரின் அருகாமையை மற்றவர் ரசித்துக் கொண்டிருந்தனர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.